ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கூப்பிட்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு இருக்கும்போதே அபிராமி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன அந்த ஒரு சத்தியம் ஆகுது. ஸோ எப்படியும் ரம்யா என்ன பேசினாலும் நம்ம அமைதியாகவே இருக்கும்னு சொல்லிட்டு வராரு. ரம்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இங்கே வேலை பார்க்குறதுக்கு லாய்க்கெல்லாம் முதல்ல இங்கேருந்து கிளம்பு, ஒன்று எனக்கு பிடிக்கல, நீங்கள் வேலை பார்க்குறது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபயர் ஆகிடுது. கார்த்தி ஓடி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி கார்த்திக் ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி என் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் காப்பாற்றி யாருக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மேடம், நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் தான் மேடம் இது கேட்கல, இது அப்போவே செட் ஆகாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டு தான், ஆனால் ஓகே நீ சொன்னாவது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் கார்த்தி சொன்ன ஒத்துக்கிறாங்க. கார்த்தி அப்படியே டேபிள் மேலே கையை வைக்கிறாரு. உடனே ரம்யா சொல்கிறாங்க, ஏய் கையேடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ ஒரு பக்கம் என்னை அசிங்கப்படுத்தியிருந்தாலும் ஒரு பெரிய சேதத்துலேருந்து எல்லாரையும் காப்பாற்றிருக்க, அதனால நீ வேலையை விட்டுலாம் போக தேவையில்லை, இங்கேயே வேலை பாரு, ஆனால் எனக்கு பிடிக்காதது எதையுமே நீ செய்யக்கூடாது, புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதுக்கு கார்த்தி கண்டிப்பா மேடம், உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ற அந்த பிடிக்காதுங்கிற வார்த்தையை கூட நான் இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ரம்யா சரி சரி போயிட்டு வேலையை பாரு, நேரத்தை வீணடிக்காத அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திகை சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கார்த்தியும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனந்துக்கு தகவல் அனுப்புனா அந்த ஒரு தொழிலாளி பார்த்தீங்கன்னா, என்னடா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் இவன் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆனந்த் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனந்த் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா அருண் கிட்ட, அதுக்கப்புறம் ரியா, ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் நேராக வீட்டில் அத்தைக்கிட்ட போயிட்டு, நீங்கள் இப்போ தான் கார்த்திக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கீங்க, ஆனால் கார்த்தி உங்கள் சந்தோஷம் எல்லாத்தையும் சீர்குலைச்சிட்டான். கார்த்தி இந்த போட்டியில் தோத்துட்டாங்க. கார்த்தி வேலைக்கு போய் சேர்ந்த நாளே அந்த முதலாளி கூட பிரச்சனையா, அதனால அந்த அம்மா கார்த்தியை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டனே அபிராமிக்கு பயங்கர ஷாக்காக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி அங்கே நடக்க போகிறதுல செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.